மக்களே 56வது எபிசோடுக்கு போயிடலாம். போன எபிசோட்ல வந்து கிராண்ட்பா ரியோ வந்து பாக்குறான் லூஃபி. பார்த்து அந்த கிராண்ட்பா ரியோங்கிறது ஒரு டிராகன் தான். அது அதோட வீட்டுக்கு கொண்டு போய் நான் சேர்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டு போறேன்னு நாமி முழிக்க, நீ இதுக்கிட்ட இதை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு டே லாஸ்ட் ஐலண்ட் இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காவா. இந்த டிராகன் இருக்குன்னா கண்டிப்பா மில்லேனியல் டிராகன் மிச்சம் எல்லாமே இருக்கும். லாஸ்ட் ஐலண்ட் எங்கேயாச்சும் இருக்கும், நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்றான் லூஃபி. அப்புறமா அந்த ஊர் மக்கள் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே கதிர எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேவி ஷிப் அங்க வந்துகிட்டு இருக்கு. என்னடா மெரின் திரும்பி வாராங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கப்புறம் திரும்பி லூஃபி அந்த டிராகனை பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். எல்லாருமே இந்த கதையை கேட்டு படுத்துட்டானுங்க. தாத்தா என்னன்னா இன்னும் கதையை முடிக்கவே இல்லை, அவர் என்ன ஓட்டிக்கிட்டே இருக்காரு கதையை. பார்த்தா லூஃபி வந்து எல்லாத்தையும் தட்டி எழுப்பி விடுதான். எல்லாம் ஒண்ணு ஷாக்ல எந்திக்கானுங்க. என்னடா ஆச்சு விடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா தாத்தா சொன்ன கதையை கேட்டு தூங்கிட்டானுங்க அவனுங்க. ஒரு பக்கம் அந்த ஊர் மக்கள்ல ஒருத்தன் ஓடி வரான். மிஸ்டர் போக்குடன் ஆப்பிஸ் எங்க இருக்கா, நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஊர்க்காரன். என்னாச்சுன்னு சொல்லிட்டு நாமி கேக்குறா. நீங்க பைரட்ஸ் தானே, இங்க வந்து நேவிக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹார்பரையே லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான் அவன். என்னது அவங்க ஆப்பிஸ் தேடி வந்திருக்காங்களா, அப்ப பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. காய்ஸ் வாங்கடா எல்லாரும் தயாராகுன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. நாங்க வராமல எல்லாரும் தயாரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா லூஃபி. சரி இந்த ஓல்டு மணி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் தூங்கிட்டு தானே இருக்காரு, அவர் இங்கே இருக்கட்டும், நம்ம ஆட்டத்தை காட்டோம்னு சொல்றான் நாமி. இவர்கிட்ட சொல்லிருங்க ஆபீஸை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா நாமி. அந்த ஊருக்காரனு ஓகேன்னு சொல்றான். நேவி ஸ்ட்ரெயிட்டா வார்ஷிப் ஐஸ்லாண்டுக்கே வந்து இறங்கிருச்சு. முதல்ல அந்த பைரட் ஷிப்பை லாக் பண்ணுடா, அவனுங்களுங்கிறது தவிய கூட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க ஒரு பக்கம் வந்து நாமி அந்த மேல இடத்துக்கே கூட்டு போயிட்டா. ஸ்ட்ரெயிட்டா டிராகன் எடுத்து கூட்டு போறாவா. டிராகனை சாஞ்சி ஊசப் ஜோரோ பார்த்துட்டு மிரண்டானுங்க. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு. ஏய் எல்லாரும் நீங்க வந்துட்டீங்களா, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. உடனே நாமி சொல்றா, கிராண்ட்பா போக்குடன் சொன்ன கதை இதுதான், இந்த டிராகனை பத்தி தான் பேசினார் சொல்லிட்டு. இது எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். கிராண்ட்லைனுக்குள்ள நுழைய போனா இந்த மாதிரிலாமாட்டா நிறைய விஷயம் இருக்கும், உண்மையிலே வேற லெவலதான்டா இருக்குன்னு சொல்றான் ஜோரோ. கிங்ஸை பார்த்தோம் ஓகே, இதெல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு சாஞ்சி மிரண்டுட்டான். உசாப் வாயை திறந்தவன் இன்னும் மூடவே இல்ல. டிராகன் ஸ்ட்ரெயிட்டா வந்து அவனை நக்குது. எல்லா நேரம் உங்களை பார்த்து இது ஃபுட்டுன்னு நினைச்சு கூட சொல்லிக்கிட்டு இருக்க ஆபீஸ். சடனா பார்த்தா உசப்பே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கின்றா, வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்றான் லூஃபி. டே நீ விட சொல்டா, என் மண்டை தனியா போயிருப்புன்னு சொல்லிட்டு உசப் ஆடிக்கிட்டு இருக்கான். உசப்பை பார்த்து எல்லாருமே நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு கல்லு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கான். உடனே நாமி கதையை சொல்ல ஆரம்பிக்கா. அந்த நேவி மக்கள் எல்லாம் தேடி வருது இந்த டிராகனை பார்த்து தான்டா, இதுல தாண்டா ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. நம்ம வந்து இந்த டிராகனை போய் அதோட ஊர்ல கொண்டு போய் சேர்க்கணும். அது லாஸ்ட் ஐலண்டுன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க கொண்டு போய் சேர்த்தா நம்ம வேலை முடிஞ்சுன்னு சொல்றான் நாமி. என்ன நாமி பேசுற, நீ பார்த்துதான் பேசுறியா, தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம எப்படி கூட்டு போக முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஆபீஸ் சொல்றா, கிராண்ட்பா ரியா ஒரு வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு, நீங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. லூஃபியே கூட்டு போறாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. எனது லூஃபி இதை சொன்னானா, அப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டானா, இதை வீட்டுக்குலாம் கூட்டு போக முடியாது சொல்லிட்டு இருக்கான் உசப். நான் இதை வீட்டுக்கு தாண்டா கூட்டு போக போறேன்னு சொல்றான் லூஃபி. சொன்னோன்னே உசப் மிரண்டான். ஏன்டா இந்த வார்த்தையெல்லாம் நீ யூஸ் பண்ணன்னு சொல்லிட்டு. இப்படியாச்சும் இதை கொண்டு போய் சேர்த்தலாம்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்து அந்த பொண்ணு தட்டி கொடுக்கா. கிராண்ட்பா ரியோ உங்களை உங்க வீட்டுல கொண்டு போய் சேர்த்துறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த டிராகன் வந்து இப்ப மெமரி இல்லாம இருக்கு, ஆனா இதுக்கு சில விஷயம் தெரியும், அதை நம்ம கண்டுபிடிச்சா போதும், லாஸ்ட் ஐலண்டுக்கு நம்ம ஈஸியா பேர்லான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜோரம் சாஞ்சி தயாராயிட்டாங்க. சரி அந்த இடத்த முதல்ல கண்டுபிடிப்போம், நம்ம இங்க இருந்து கிளம்பும்னு சொல்றான். உசப் மட்டும் மிரண்டான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உன்னை சாஞ்சி சொல்றான், இதை நம்ம இங்க இருந்து வெளியே கொண்டு போனோம், அதை முதல்ல யோசிப்போன்னு சொல்றான். உடனே நாம சொல்றா, டே இதை கார்ட்ல வச்சு தூக்கிட்டு போயிடறான்னு சொல்லிட்டு இருக்காவா. இங்க உடனே வந்து எல்லாரும் தயாராயிட்டாங்க. சடனா கம் கம் கேட்லிங் சொல்லிட்டு லூஃபி அடிச்சு நொறுக்குதான். சாஞ்சி மிதிச்சு தள்ளுதான். சோறு ஒரு பக்கம் சோடத்துக்கு வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே மரத்தை வெட்டி எடுக்கானுங்க, ஏன்னா கார்ட் செய்யறதுக்காண்டி. பிசி மிரண்டா, யார்டா இவனுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இது போதுமான்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க. இருக்க மரத்தம்ட்டே அழிச்சிட்டானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் தான் உசப் தான் அறிவழியாச்சு. அவன் தான் தரமா எப்பவும் போல ஒரு கார்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டான். வேற லெவல் பண்றான். நம்ம முடிச்சாச்சுன்னு சொல்றான். பார்த்தா உண்மையிலே ஒரு தள்ளு வண்டி மாதிரி சூப்பரா பண்ணிட்டாங்க. ஹார்பர்ல வேற நேவிக்காரங்க வேற லாக் பண்றாங்க, அதை வேற தாண்டறன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுவோம்டா, அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஆட்டம் காட்டுவோம்னு சொல்லியிருக்கான் லூஃபி. சொல்றா, இதுக்கெல்லாம் நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தனே வந்து நேவிட்டு இருந்து நம்ம கப்பலை காப்பாற்றணும், அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் இங்க இருந்து இறங்கினா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. உசப் சொல்லிக்கிட்டு இருக்கான், டே காயா வந்து எனக்கு கொடுத்துருக்கா அந்த மேரி கப்பலை, நான் இதை பண்ணி முடிக்க வேற லெவல் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜோரோ நீ என் கூட வான்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். நானா, நான் இதுக்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜோரோ நீங்க நைட்டு நம்ம கிளம்புறோம்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். நைட்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் டைம் இல்ல, இப்பவுமே நம்ம கிளம்புறோம்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. இந்த இடத்த கண்டுபிடிக்க அவ்வளவு ஈஸியா கிடையாது, ஆனா கண்டுபிடிச்சாங்கன்னா பிரச்சனை சொல்லிட்டு இருக்கான் நாமி. சீக்கிரம் கிளம்புங்கடான்னு சொல்லிட்டு சாஞ்சி லூஃபி நீங்க கிராண்ட்பா ரியோ நம்ம கார்ட் மேல ஏத்துக்குன்னு சொல்றான். பார்த்தா எல்லாருமே தயாராயிட்டாங்க. ஒரு பக்கம் நேவிக்காரங்க ஸ்ட்ரெயிட்டா போக கூட வந்து லாக் பண்றாங்க, கண்ணத்துக்கு வைக்கிறானுங்க. ஓல்டுமேன் இந்த பொண்ணு எங்க இருக்காருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் அவர் முழிக்காரு. பார்த்தா கண்ணை திறந்து திரும்பி இந்த கிங்கு கதை தான்
சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லிக்கிட்டு இருக்கல என்னடா இவர் பேசுறான்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. பேசிக்கிட்டு ஒரு நேவி ஆபீசர் வரான். சார் பின்னாடி ஒரு தடம் மாதிரி போய்கிட்டு இருக்கு, என்னதான் தெரியல, வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா எரிக் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டான். பார்த்தா அந்த போர்க் பண்ண இழுத்துட்டு போன தடங்க கிடக்கு. கண்டிப்பா அந்த மலை மேல தாண்டா ஒளிஞ்சிருப்பாங்க, அங்க போனா நம்ம கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க உசப்பு சோரம் வந்துட்டானுங்க. அப்படி ஷிப் பக்கத்துல ஒளிஞ்சு நின்னுகிட்டு இருக்கானுங்க. சடனாங்க ஒரு குழல் மாதிரி இருக்கு, அந்த பேம்போ ஸ்டிக்கை உடச்சு வீசுறான். உசப் வாயிலே அவன் வாயிலே ஒண்ணு வச்சுக்கிட்டான். என்னன்னு பார்த்தா 2 பேரும் தண்ணிக்குள்ள குதிச்சிட்டானுங்க. நீந்திக்கிட்டே வரானுங்க. மேரி கப்பல தண்ணில இருந்து தூக்கலான்னு பாக்குறானுங்க அவனுங்க. பார்த்தா சோரம் அப்படி மேல ஏறி போய்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் உசப்பு ஏறுதான். பார்த்தா வாயில உள்ள கட்டை கீழே உள்ள அது போய் போட்ல தட்டுது. பார்த்தா நேவிக்காரன் பார்த்துட்டான். இவன் பைரட்ரான்னு சொல்லிட்டு சுட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோரோ சடனா வந்து கப்பலை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டே கப்பலுக்குள்ள இன்னொரு எவனோ ஒருத்தர் இருக்கான்டா, நம்ம கப்பலை தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு மிரன் எல்லாம் கத்துறாங்க. பார்த்தா இங்க ஜோரோ கப்பலை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். மாஸ் காமிச்சுக்கிட்டு இருக்காம இன்னொரு நேவிக்காரன் சொல்றான், டே அவன் நம்மளை நோக்கி தான்டா வரான், பாருங்கடான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கப்பலை தூக்கிட்டு மிரனே அடிச்சு நொறுக்க போய்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா லூஃபி பார்த்தா இங்க ஜோரோ ரூடாரே திருப்பிக்கிட்டு இருக்கான். சடனா திரும்பி முடிச்சிட்டான். கப்பல் திரும்புது, இருந்தாலும் இந்த கப்பலை உரசிக்கிட்டு போகுது. அது பார்த்தா லூஃபி கப்பல் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கு. செட் சேல் பண்ண எல்லாரும் தயாராருங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். எஸ்ஆர் சொல்லிட்டு அங்க எங்கேயும் ஓடுறாங்க. அவங்க ஆங்கரை தூங்கடான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பைரட் ஷிப்பை நோக்கி போங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா பைரட்ஸ் எல்லா பக்கமும் தேடிக்கிட்டே இருக்காங்க. எங்கடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா மலை முகட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. இங்க திரும்பி லூஃபி தான் கட்டுறாங்க. ஒரு வழியா கிராண்ட் போர் ரியோ தூக்கி அந்த கார்ட்ல தூக்கி வச்சிட்டாங்க. நாமி பாக்குறா நம்ம ஆளுங்க வராங்களான்னு சொல்லிட்டு, டே நம்ம ஆளுங்க கதையை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இங்க ஒரு பக்கம் ஆப்பிஸ்ட் வந்து ஒரு சீபேர்டு பேசிக்கிட்டு இருக்கு. அவளுக்கு தான் ஆல்ரெடி வந்து விலங்குகள் பேசுற பாச புரியுமே. சடனா ஒரு பறவை வந்து அவள்கிட்ட வந்து ஒரு உளவு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டு பிரச்சனையில இருக்கும். நேவி நம்மளை தேடி வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா நேவி சுத்தியே வளச்சிட்டாங்க. மேலதான் நோக்கி வராங்க அவங்க. இங்கிறது முதல்ல தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நாமி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஆபீஸ் கேட்கறா. கவலைப்படாதீங்க, கோயிங் மேரி இந்த பக்கத்துல வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மாச காட்டலாம்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா எரிக் நடந்து வந்துகிட்டே இருக்கான். டே அந்த அதான்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சடனா எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. டே அங்க ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. டே டிராகனைட் ஒரு வழியா கண்டுபிடிச்சதுடா, எலிக்சர் நம்மளுக்கு இனிமேல் கிடைக்க போதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டே அந்த மில்லியனியல் டிராகனை தான் நம்ம தேடி வந்தோம், அதை நம்ம பிடிக்கவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேவி ஆபீசர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உசப்ப கட்டுறாங்க. இன்னும் வாயில இருந்து குரல் வெளியே வரவே இல்ல. பெல்லு வர அடிச்சிட்டாங்க. லூஃபி கப்பலாம் துரத்திட்டு போறாங்க. ஜோரோ ஏதாச்சும் பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு தாண்டி போறாங்க. இருந்தாலும் லூஃபி கப்பல் சின்ன கப்பல்னால அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. இங்க வந்து கிராண்ட் பரியோ சுத்தி கண்ணத்துக்கு நிக்கிறானுங்க. ஆபீஸ வந்து சுட போறானுங்க. அதுக்குள்ள கிராண்ட் பரியோ அதை ரெக்கே மறைச்சு நின்றுகிட்டு இருக்கு. ஆனா டிராகன் டென்ஷன் ஆயிடுச்சு, எஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கு. பொடி பொண்ணு வந்து இந்த டிராகனை லாக் பண்ண நினைச்சு கூட பாக்கலடா. ஆனா ரியல் டிராகனை லைஃப்ல பாத்துட்டேன், அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான் எரிக். இந்த டிராகனை வச்சுதான் நம்ம எலிக்சரை தூக்குறோம், இம்மார்டாலிட்டி பவர் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்காம. இங்க ஒரு பக்கம் எல்லாரும் கண்ணை தூக்கிட்டு சுட்டு தள்ளுங்கடா சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள பார்த்தா நம்ம லூஃபி நோட்ல வந்துட்டான். புல்லட் ரிட்டர்ன் பண்ணி விடுதான். அவன் யார்டா இவன் புல்லட் ரிட்டர்ன் பண்றான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உன்ட டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கான்னு சொல்லிட்டு எரி கேக்குறான். ஆமாடா நான் ரப்பர் பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. ரப்பர்ட்ட வந்து சோடா யூஸ் பண்ணடா, அப்பனா தான் துண்டு துண்டா போகும்னு சொல்லிட்டு சடனா இன்னொரு பக்கம் சாஞ்சி களத்துல இருக்கிறான். எல்லாத்தையும் நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கம் கம் கேட்லிங் சொல்லிட்டு பிரித்து எரிதான் நம்மாலும். சாஞ்சி லூஃபி சேர்ந்து தொளிச்சு எரிஞ்சிட்டானுங்க எல்லாத்தையும். நீங்க எல்லாமாடா நேவி ஒரு கசுக்கு பெற மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா ஒருத்தன் எஞ்சி போறான். பார்த்தா வெட்டி வீசிட்டான் நேவியாலே எரிக். கத்தி எங்கடா எடுத்தான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சாஞ்சி எப்ப எடுத்து வெட்டினானே தெரியல. ஒரு பக்கமா மெரன் கப்பல் லூஃபி கப்பல் நோக்கி பக்கத்துல வந்து கோயிங் மாரியே தொட்டுக்கிட்டு வருது. அது நான் தான்டா எரிக், என்னை நெல்சன் ராயல் வந்து ஹையர் பண்ணிருக்காருடா பைரட்ஸுக்கு, இதுக்கெல்லாம் உங்களுக்கு வேலை கிடையாடா, பேசாம டிராகனை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவெல்லாமே பக்கத்துல வராதீங்க, அது மாதிரி என்கிட்ட சிக்கிள் பவர் இருக்கு, சிக்கோ போட்டு அடிச்சு நொறுக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமி நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி இவன் ரொம்ப பேசுறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் டென்ஷன் ஆயிட்டான். நம்ம பேசுறது என்னடா மதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு, என்ன எதுக்கிட்ட மதிக்க மாட்டேங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே எரிக் த சிக்கோ தானே நீ, அதுல எனக்கு புரியும் சொல்றான் லூஃபி. டே சிக்கோ கிடையாடா, அது சிக்கிள்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்து சிரிச்சதுக்கு நீ வந்து ரிகரெட் பண்ணோடா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டான். சிக்கிள் சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். லூஃபி மேல ரத்த காயமா பறக்க ஆரம்பிக்கி. நான் சிக்கிள் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கேன், அதனால நான் ஒரு போடு போட்டாலே உங்க மேல விண்ட வச்சு அடிச்சு நொறுக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. பார்த்தா காத்தையும் இவன் கத்தி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டிராகனை கொடுத்துருக்கடா, இல்லன்னா என்னோட சிக்கிள் வின் ஃபெயில் ஃபுல்ல மாட்டிக்கிடுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. நம்ம போலாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா, நம்ம போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாமி ஆடுறாங்க, சண்டை போட்டுக்கணும்னு மேல போயிட்டானுங்க. பார்த்தா மேல இருந்து கீழே தள்ளி விட பாக்குறானுங்க அவனுங்க. பார்த்தா நம்மளால சாஞ்சி ஒரு கிக் பண்ணிட்டு ஒரு தள்ளி விடுறான். நேவியெல்லாம் வராங்க, கம்முன்னு போட்டு பாஞ்சிக்கிட்டு வரான். பிஸ்டல் சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். பார்த்தா லூஃபி கையே மிஸ் ஆயிருச்சு. பார்த்தா தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. சாஞ்சி இதுல ஏறிட்டான். பார்த்தா ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கு. கல் இருக்கு, என்னடா செய்யன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கம் கேட்லிங்க போட்டு உடச்சு போய்கிட்டு இருக்கான். கல் இவங்க மேல பட போகுது, அதெல்லாம் சாஞ்சி காலால பிளாக் பண்றான். வேற லெவலா போய்கிட்டு இருக்காங்க அவனுங்க. பார்த்தா லூஃபி தலைவர மாட்டிக்கிருச்சு. ஒரு வழியா ரப்பர் மாதிரி திரும்பி வரான். பார்த்தா அந்த டிராகனே காப்பாத்துது லூஃபிய. பொண்ணு முழிச்ச என்னடா இவனுக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. டே இது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து போய்கிட்டு யாஹூ அப்படின்ட்டு போறாங்க அவங்க. டே நாம இங்க தானே அந்த டிராகனை கொண்டு வரான்னு சொன்னா கரெக்டா தானே இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம கப்பலை திருப்பினா போதும்னு சொல்லிட்டு இதுல ஒரு பக்கம் மெரன் கப்பல் வர வந்துகிட்டே இருக்காங்க.
இருக்காங்க, கன்னை தூக்கிட்டு வராங்க. இங்க மிரண்டா ஒரு பக்கம் ஜோரோ. மில்லனியல் டிராகன் கார்ட் பாஞ்சு வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து மெரைன் கப்பல் மேலே விழுது. மெரைன் கப்பலே சாஞ்சிருச்சு. பார்த்தா அவருடைய பாஞ்சு வந்து தரல அப்படி லேண்ட் ஆகுது. கீழே வந்து விழுந்தோன்னு மிரண்டா ஜோரம் உசப்பும். என்னடா இது பிளான்னு சொல்லிட்டு அவனோட பிளான் சூப்பரா இருக்குன்னு சொல்ற ஆபீஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிப்பையே உடச்சிட்டானுங்க அவனுங்க. ஒரு வழியா கயிறை கட்டிட்டானுங்க. சரிடா கப்பலை மூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஆபீஸ் கப்பலுக்கு வராம அந்த டிராகன் கூட உட்காந்துருக்கா. சரி கிராண்ட் பாரியோ நம்ம காப்பாத்திட்டு போவோம்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. வாங்கடா லாஸ்ட் ஐலண்ட தேடி போவோம்னு சொல்றான் லூஃபி. எந்த வழியை தேடா போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் உசப். அந்த வழியா இருக்குமோ இந்த வழியா இருக்குமோ சொல்லிட்டு முடிக்காங்க. ஏன்னா மேப்ல இல்லாத ஊரை தான் உனக்கு தேடி போறானுங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம், நம்ம அதை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. எந்த டைரக்ஷன்ல போனே தெரியாம அவனுக்கு கப்பலை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்த டிராகனையும் காப்பாத்துறானுங்க. ஐலண்ட நோக்கி போறோம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் வரேன். See you bye.